இன்னைக்கு ஒரு திருசா இருக்க. ஏன் முத்தழகு, என்னாச்சு? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னமோ உடம்பு முடியாத மாதிரி இருக்கு. நீ திருந்தினாலும் திருந்தின, இந்த வீட்டில் எல்லாரையும் போட்டு படுத்தி தான் எடுக்கிற. நீ பார்க்குற வேலை பத்தாதுன்னு எங்களையும் போட்டு இருக்குன்னு இருக்கிற. தலையெல்லாம் வலிக்குது. 2 நாள் ஆச்சி வீட்டில் போய் இருந்துட்டு வரலாமான்னு பார்க்கேன். டி, உனக்கு ரெஸ்ட் வேணும்னா இங்கேயே எடுக்க வேண்டியதானே. அது என்ன ஆச்சி வீட்டுக்கு போறது புது பழக்கம்? ஆமாம், இங்கே இருந்தால் மட்டும் எல்லாரும் வேலையவாமையாக இருக்கியே. பத்தாதுக்கு மாலினி வேற இங்கே வந்திருக்கா. அதனால் ஏகப்பட்ட வேலை. அதையெல்லாம் சேர்த்து ஏன் தலையிலையும் இறக்குதியே. என்ன முத்தழகு, இப்பம்லாம் ரொம்ப புதுசா மாறி போய் பேசுற. ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் மாறிக்கிட்டே இருப்போமோ? ஏன் நீ ரொம்ப நாளாவே தனி கொடுத்துடம் போகணுன்னு ஆசைப்பட்ட. நாங்களாம் வாயே திறக்கலை. ஆனால் நீ நினச்சி எதுவும் நடக்கலை. அதனால் இப்போ மாறிட்டியாக்கும். ஏட்டி, நான் நினைச்சது தப்புன்னு நான் என்னை மாத்திக்கிட்டேன். ஆனா நீ பேசுறது தப்பா இருக்கு. இந்த வீட்ல நீ என்ன பண்ணாலும் உன்னை யாரும் எதுவும் சொல்றதில்ல. ஏன்னா அத்தை கூட அவளுக்கு அவ்வளவா பக்குவம் கிடையாது, அவளுக்கு எதுவும் தெரியாது, சின்ன பிள்ளை தானே விட்டு கொடுத்து போவாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா நானும் உன்னை கவனிக்க தான் செய்றேன். ஏன் முத்தழகு, உன் குணம் மாறி போகுது. என்ன அவ பேசாட்டி இங்கே வந்து உட்காந்துட்டா. குழந்தை பிறந்ததும் போவான்னு பார்த்தா அவள் போன மாதிரியே தெரிய மாட்டுக்கு. அவள் புருஷனுக்கும் அவளுக்கும் இப்போ தான் சமாதானம் ஆயிட்டல. போக வேண்டித்தானே. இங்கே ஏகப்பட்ட வேலை. எல்லா வேலையும் நாமளே ஷேர் பண்ணணும்னா எப்படி? அதுலேயும் இந்த சில்பா சினிமாக்காரினால் திரும்ப கூட தூக்கி போடுறது கிடையாது. நாம் 2 பேர் தானே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. எத்தனை நாளைக்கு இப்படி செய்கிறது? காயத்ரி அக்கா டாக்டர்னால வேலைக்கு போயிடுறாங்க. எல்லா வேலையும் நம்ம 2 பேரும் தானே செய்கிறோம். அதை பற்றி கொஞ்சமாக அதை யோசிக்கிறியா? இங்க பாரு, நீயும் நானும் செய்யாட்டா கூட அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களே இழுத்து போட்டு செய்வாங்க. அத்தை ஒத்தையில செய்யறதுனால மனசு சங்கடப்பட்டு தான் நான் கூட மாட வேலை செய்கிறேன். ஆனா உனக்கு இப்ப என்னாச்சு? அக்கா உன் உடம்புக்கு எல்லாம் தாங்கும். ஆனால் என் புருஷனுக்கும் என் பிள்ளைக்கும் பார்க்குறதே எனக்கு சரியாக இருக்குது. இதில் நீ மாவரைங்கிற பாத்திரம் தேய்ங்கிற எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியாதுப்பா. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான் போய் 1 வாரத்துக்கு எங்கள் ஆச்சி வீட்டுக்கு போய் இருக்க போகிறேன். தனி கொடுத்துடம் போகலான்னு சொன்னால் இவர் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு. எத்தனை நாளைக்கு தான் இங்கேயே உட்காந்து எல்லார் வேலையும் ஏன் தலையில் எடுக்கிறது? நீ பேசுறது தப்பா இருக்கு முத்தழகு. இது சரி கிடையாது. காயத்ரி பாவம், அவ நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தாலும் காலையில வீட்டுல வேலைகளை செய்யறா. இல்ல வீட்டுல இருந்தாலும் கூட மாட ஒத்தாசைக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வா. அதுவும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமையில குக்கிங் வேலையை அவ கையில எடுத்துக்கிறா. நைட்டு வந்தானா துணியை காய போடுறதுலேருந்து துணியை மடிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் செய்கிறா. இப்படி ஆளுக்கு பிரித்து தானே செய்கிறாங்க. நீ என்னன்னா ஒன்றையே வேலை எவ்வறாங்கங்கிற. மிஞ்சி போனால் 2 நேரம் பாத்திரம் கழுவி தருவ. எப்போவாது வாரத்துக்கு 2 நேரம் மாவரப்ப. இதெல்லாம் ஒரு வேலையா? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என் புருஷன்கிட்ட தனி கொடுத்துடம் போகணுன்னு சொல்ல போகிறேன். அந்த ஆள் முகத்தை தூக்குனாலும் சரி, என்னாலலாம் இனி 1 நிமிஷம் இங்கே இருக்க முடியாது. எப்பா, ஒரு டிவியை நினச்ச நேரம் பார்க்க முடியுதா? ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ தான் மாமா வருவார். ஏம்மா முத்தழகு, ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு வாமாங்காரு. சரின்னு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு கண்டினியூவாக பார்க்கலான்னு உட்காந்தா ஆச்சி ஏட்டி ஒரு காப்பியை போடு, தலை வலிக்குதுங்குது. சரி, அதுக்கு காப்பியை போட்டு கொடுத்துட்டு உட்காரலான்னு பார்த்தா அங்கேருந்து குழந்தை வந்து மைனி கொஞ்சம் காஃபி தாங்களே, இல்லைன்னா டீ போட்டு தாங்களேங்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கா பாடு பார்த்துக்கிட்டு எப்போ என்னால் நிம்மதியாக டிவியை பார்க்க முடியும்? இங்கே பாரு, என்னால் முடியலை. என் பிள்ளைய காலையில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனானா, புருஷனை வேலைக்கு அனுப்புனானா, கால் மேலே காலை போட்டு உட்காந்து டிவியை பார்க்கணும். எப்படி பார்க்கறது? இந்த வீட்டில் முடியுமா? நீ சொல்லு. உன் புருஷன்ட்டு சொல்லி ஒரு ரூம்ல ஒரு டிவியை மாட்ட சொல்றேன். நீ உட்காந்து 4 புறம் பாரு. உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இனி உன்னை நான் வேலை செய்யவே சொல்ல மாட்டேன். அதுக்காக தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லாத. அந்த எண்ணத்தை மாத்திக்கோ. ஆமாம், இவளுக்கு என்ன ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவா. ஏன்னா இவ இந்த வீட்டு
மூத்த மருமக. இவளே ரொம்ப காலமா தனி கொடுத்துறம் போகணும்னு சொல்லிக்கிட்டு தானே இருந்தா. கூட்டு குடும்பம்னா புருஷனும் பொண்டாட்டி நிம்மதியா கொஞ்ச நேரம் சிரிக்க முடியுதா, கொஞ்சத்தான் முடியுதா? ரூமுக்குள்ள உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தா புள்ள வந்துருவானேன்னு பயப்பட வேண்டியதா இருக்கு. மொட்டை மாடியில் போய் நின்னா யாராவது வந்துடுறாங்க. துணி எடுக்கிற சாக்கில் இந்த ஆளு என்னை கட்டி பிடிச்சா அன்னைக்கு பார்த்து கார்த்திக் வந்துட்டான். எனக்கு என்னமோ மாதிரி ஆயிட்டு. ச்சே, இவ்வளோ பெரிய வீட்டில் ரூம் இருக்குன்னு தான் பேரு. ரூமில் இருந்தா எப்போ பார்த்தாலும் எதையாவது வேலையை வீட்டு இருக்குதுங்க. எப்படி அது தனி கொடுத்துடம் போகிறதுக்கு இந்த ஆளுகிட்ட தூபம் போட வேண்டியதான், வேற வழி. ஸ்கூல்ல பிரைஸ் கொடுக்கறாங்க. நான் ஸ்போர்ட்ஸ்ல பிரைஸ் வாங்கியிருக்கேன் தெரியுமா? இந்த வருஷம் ஆனுவல் டே நடத்தப்படாங்க. அப்ப பிரைஸ் கொடுப்பாங்களாம். அது போக நாளைக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இருக்கு. நீ தான் இங்கிலீஷ்ல பேச தெரியாது, வர மாட்டேன்னு சொல்லிடுவியே. நானே தாத்தாவையும் ஆச்சியும் வழக்கம் போல கூட்டிட்டு போட்டா. உனக்கு அம்மா நான் தானே. இங்கிலீஷில் பேச முடியாட்டா? ஏன் தமிழில் பேசக்கூடாதாக்கா உங்கள் பள்ளிக்கூடத்தில்? இங்கே பாரு, நாளைக்கு நான் தான் வருவேன். நாம் தனி கொடுத்துடும் போயிட்டா அப்புறம் எப்படி யாரை வந்து கூப்பிடுறது? அச்சோ இல்லை, அது நீ நான் அப்பா 3 பேரும் சேர்ந்து தனியாக ஒரு வீட்டில் ஜாலியாக எடுப்போம்ல, அதான். அங்கே போயிட்டா எப்படி யாரையாவது கூப்பிடுறது? அப்போ அம்மா தானே வரணும், அதை சொன்னேன். உங்க அப்பா இதுக்கு சொல்ல போறாரு? உங்க அப்பாட்டே இனிமே தான் நானே சொல்லணும்னு இருக்கேன். சொல்லி பாடு, என்ன நடக்குன்னு தெரியும். இங்க பாரு, நீ மட்டும் தனியா ஒரு வீட்ல இரு, சரியா? ஏன்னா தனியா போறதுக்கு நீ தான் ஆசைப்படுற. நான் அப்பா, ஆச்சி, தாத்தா, அப்புறம் சித்தி, அப்புறம் அத்தை, அப்புறம் கடுத்தா, அப்புறம் மாமா, அப்புறம் அக்கா, எல்லாரும் பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டில தான் இருப்போம். நாங்க யாரும் எங்கேயும் போக மாட்டோம். ஆனா நீ மட்டும் தனியா ஒரு வீட்டில் இருப்ப. ரொம்ப சந்தோஷமா இருப்பியா? இரு, சரியா? எனக்குன்னு வந்து வச்சிருக்கியே அப்பனை போலயே எங்கன்னு. இல்ல உன் அப்பந்தான் நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டாரு, நீயுமா? படமா இப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை மாத்திக்கோ. யாரா இருந்தாலும் சேர்ந்து இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. தனியா படத்துக்கு யாரும் சடின்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் இல்லாம நீ என்னைக்காவது என்னைய பார்த்திருக்கியா? ஆச்சி தான் என் துணியை துவைக்குது, ஆச்சி தான் என்னைய குளிப்பாட்டி விடுது, ஆச்சி தான் எனக்கு பவுடர் போட்டு விடுது, ஆச்சி தான் சோறு ஊட்டி விடுது. என் பூட்டி ஆச்சி கூட என்னை தூக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சிருக்கா. என்னைக்காவது ஊடு நாள் ஒரு முத்தம் கொடுத்துருப்பேன்னு சொல்லி பெருசா தனியா படலாம். தனியா தனியா போனா நீ மட்டும் தான் போகணும். பயவுல என்ன பேச்சு பேசிட்டு போறான். ஈ அப்பா, ச்சே, அப்பனு மௌனம் ஒரு திராசுல வச்சா சரியா இருப்பாங்க. அந்த ஆளுகிட்ட போய் சொல்லி பாப்போம். முத்தலுக்கு இங்க எங்க வந்துட்டு போகுது? என்ன சார், அவங்க இங்க எங்க வந்துட்டு போறாங்க? அவங்கள உங்களுக்கு தெரியுமா? ஆமா, எங்க அக்கா தான். எங்க வந்துட்டு போறாங்க? இல்ல சார், அவங்க வீடு பார்க்க வந்திருந்தாங்க. 3 பேரா, ஒரு பையன் புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னாங்க. அதான் வீட்டை வந்து பார்த்துட்டு போறாங்க. அப்படியா? சரிங்க. அடப்பாவுமே, முத்தலக்கு அக்காக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு தனி கொடுத்தனும். ஐயோ, சரி, போய் ராகினி கிட்ட சொல்லும். என்ன ஏதுன்னு தெரியலையே. ஒருவேளை அத்தைக்கும் இவங்களுக்கும் எதுவும் பிரச்சனையா? இல்லைன்னா மச்சாங்கிட்ட போனை போட்டு கேட்போமா? வேண்டாம், அவருக்கு தெரியுமோ இல்லையோ. சரி, ராகினி கிட்ட போய் சொல்லும். அவ போய் கேட்கறது தான் சரி.